கண்ணதாசன் அவர்கள் 1927ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகிலுள்ள திருப்பத்தூர் வட்டம் சிறுகூடல்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்தார். தந்தையார் பெயர் சாத்தப்ப செட்டியார், தாயார் பெயர் விசாலாட்சி அம்மையார். 8வது மகனாக பிறந்தார் கண்ணதாசன். கூட பிறந்தவர்கள் மொத்தம் 10 பேர். மிகப்பெரிய ஒரு குடும்பம். சிறு வயதில் 25/12/1958ஆம் ஆண்டு 7000 ரூபாய்க்கு சிவப்பு ஆட்சி என்பவர் கண்ணதாசன் அவர்களே தத்தெடுத்து கொண்டார். அதை 7000 ரூபாய்க்கு தத்து கொடுத்துட்டாங்க கண்ணதாசனை. குடும்பத்திலிருந்து மொத்தம் 10 பிள்ளை, ஒரு பிள்ளை போனா போயிட்டு போகுதுன்னு காசுக்காக கொடுத்துருக்காங்க. வளர்த்தது சிவப்பு ஆட்சிங்கிற அந்த அம்மா. 8ஆம் வகுப்பு வரையிடம் படித்தார். அவர் எட்டிய தூரம் உலகத்தில் எந்த கவிஞரும் எட்டியதில்லை. வெறும் 8வது படித்த ஒரு கவிஞர். இந்த வரலாறு ஃபுல்லா பாருங்க, என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். 1943ஆம் ஆண்டு சென்னை திருவெற்றியூரில் ஏஜாக்ஸ் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். பத்திரிகை ஆசிரியராக முதலில் தன் வாழ்க்கையை தொடங்கினார். அப்போதுதான் கண்ணதாசன் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். 1949ஆம் ஆண்டு, அதாவது பத்திரிகை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த போது இவற்றில் மனதில் உள்ள அந்த கவித்திறன், எப்படியாவது சினிமாவில் பாட்டு எழுத வேண்டும் என்ற அந்த சினிமா வெறி பல முயற்சிகளை செய்ய தூண்டியது. இதனால் அந்த காலகட்டத்தில் சினிமா நிறுவனங்கள், தயாரிப்பு நிறுவனங்கள் ஈரோடு, சேலம், கோயமுத்தூர், மதுரை, சென்னை என்று இப்படி பல இடங்களில் இருந்திருக்கிறது. இப்போதான் சென்னையில் இருக்குது. அப்படி கோயமுத்தூரில் ஒரு நிறுவனம் இருந்திருக்கிறது. 1949ஆம் ஆண்டு கோயமுத்தூர் கிளம்பி சினிமாவுக்கு பாட்டு எழுதுன்னு கிளம்பி போறாரு. கண்ணியின் காதலி அப்படிங்கிற திரைப்படத்தில் பாட்டு எழுத வாய்ப்பு வருது. ராம்நாத்னு சொல்லி அப்போ பிரபல மிகப்பெரிய இயக்குனர் வாய்ப்பு கொடுக்குறாரு. கலங்காதிரு மனமே என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடலை முதல்ல கவிஞர் கண்ணதாசன் எழுதுகிறாரு. இந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகி முதல் பாட்டே பெரிய கவிஞராக தமிழ் சினிமாவில் கொண்டாடும் அளவுக்கு அவரை உயர்த்தியது. அதன் பிறகு தொடர்ந்து பல திரைப்படங்களில் பாட்டு எழுத ஆரம்பித்தார். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், முத்துராமன் என்று தொடர்ந்து அப்போது இருந்த அனைத்து பெரிய கதாநாயகர்களுக்கும் பாடல் எழுதக்கூடிய ஒரு கவிஞராக கண்ணதாசன் அவர்கள் விளங்கினார்.